தேவனுக்கே மகிமை ஊழியத்திற்கு ஒரு டீமாக பழனியிலிருந்து கொடைக்கானல் சவரிக்காட்டுக்கு திட்டமிட்டபடி மகிழ்ச்சியோடு விபிஎஸ் நடத்தும்படியாக நாங்கள் செல்லுகிறோம். இயற்கை அழகு நிறைந்த இடங்களை பார்த்து நாங்கள் செல்லுகிறோம். அருமையானவர்களே, மலைவாழ் மக்கள் இருக்கும் இடத்தில் பிள்ளைகள் அமர்வதற்கு விரிப்பை விரிக்கிறோம். பிள்ளைகளை நாங்கள் அழைக்கிறோம். பிள்ளைகள் மகிழ்ச்சியாக ஓடி வருகிறார்கள். பழனியைச் சேர்ந்த போதகர் சுந்தர் ஜோயல் மற்றும் சிஸ்டர் ஜெயசித்ரா இவர்கள் ஒருங்கிணைப்பாளர்களாக நடத்தி செல்கிறார்கள். பிள்ளைகளுக்கு சொல்லித்தரும் ஆசிரியர்கள் டிஸ்கஷன் செய்கிறார்கள். சிஸ்டர் ஜெமிமா, சிஸ்டர் ஏஞ்சல், சிஸ்டர் ஜெயசித்ரா, சிஸ்டர் மேரியாக பெண்கள் யாவரும் சேர்ந்து இந்த ஊழியத்திலே பங்கு வகித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துகிறார். நான் தொடக்க ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். தேவனுக்கு மகிமை. 2025 ஆண்டு 19ஆம் தேதி காலை 11 மணிக்கு விபிஎஸ் ஆனது ஆரம்பிக்கப்பட்டது. பிள்ளைகளுக்கு ஊதி விளையாட பலூன் கொடுக்கப்படுகிறது. பைபிள் பாடல்களும் பைபிள் போட்டிகளும் நடைபெறுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் கொடைக்கானல் பகுதியில் இருக்கிற சபரிக்காடு, கடம்பராங்கிற கிராமங்களிலே விபிஎஸ் நடத்த கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த 3 தினங்களுடைய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த எங்களுக்கு கொடுத்த வெளியேறப்பட்டிருந்த ஊழியத்திற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பிள்ளைகளுடைய ஊழியங்களை நீங்கள் நன்றாய் அறிந்திருப்பீர்கள். மலைவாழ் மக்களுடைய ஊழியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருப்பதை, அவருடைய அன்பின் ஐக்கியத்தை நாங்கள் அதிகமாய் உணர்ந்திருக்கிறோம். இவர்களுடைய காரியங்களை நாங்கள் நேரில் சந்தித்து இவர்களுக்காக திங்ஸ் கொடுப்பதும் மற்றும் விபிஎஸ்ல பாடல்கள், அவர்களுக்கு உண்டான கதைகளை சொல்லிக் கொடுத்து பைபிளில் இருக்கிற வசன வார்த்தைகளை தெல்ல தெளிவாக அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துவதே எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய ஊழியங்களுமாக இருக்கிறது. இதற்காக நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். 2025ஆம் ஆண்டு 19ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஆரம்பித்து 2:30 மணிக்கு முதல் நாளிலே முதல் செக்ஷனை நாங்கள் முடிக்கிறோம். அதன் பிறகு சாப்பாடை தயார் செய்கிறோம். குழுவாக இருந்து சமைக்கும் போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகிறது. பிள்ளைகளுக்கு டீச்சர் பணியை செய்து முடித்த பிறகு காய்களை நறுக்கி கொடுப்பதும் சமையல்களுக்கு தேவையான காரியங்களை செய்து முடிப்பதும் அவர்களுடைய வேலையாக இருந்தது. 3 நாட்களும் சமையல் செய்கிறவர் சுந்தர் ஜோயல் அவர்கள். தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரர். குஸ்கா, உப்மா, லெமன் ரைஸ் மற்றும் பலவிதமான சாதங்களை விபிஎஸ்க்கு வரும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. 3 நாளைக்கு தேவையான பொருட்களையும் கீழே இருந்து மலைக்கு மேலே நாங்கள் கொண்டு வந்து சேர்த்தோம். முதலாவது பிள்ளைகளை சாப்பிட விட்டு பிற்பாடு நாங்களும் உணவு அருந்தினோம். வடக்கவுஞ்சி ஊராட்சி கொடைக்கானலில் இருக்கிறது. அங்கே நாங்கள் யாவரும் கூடியிருந்தோம். இங்கு உள்ள பிள்ளைகள் அநேக பேர் பள்ளிக்கு செல்லுவதில்லை. 2ஆம் 3ஆம் வகுப்பு முடித்தவர்கள். சவரிக்காட்டில் இருந்து மேலும் பல இடங்களுக்கு ஊழியத்திற்கென்று கடந்து சென்றோம். 3:30 மணிக்கு பிள்ளைகள் வந்தார்கள். ஏஞ்சல் மார்க்கெட் சிஸ்டர் அவர்கள் தொடக்க ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். சிஸ்டர் ஜெயசித்ரா அவர்கள் ஆக்ஷன் சாங்கை சொல்லிக் கொடுத்தார்கள். பிள்ளைகள் கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஊதாரி மைந்தனுடைய கதையை சகோதரி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். யாவரும் கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஜெபித்தார்கள். தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாயிருந்தது. முடிவாக சொல்லப்பட்ட பைபிள் வசனமும் அதனுடைய வேதாகம விளக்கமும் பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. ஜெபக்கனி போதகர் அவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்டோரியை சொல்லிக் கொடுத்தார்கள். பிள்ளைகளுக்கு ஜூஸ் ஆனது கொடுக்கப்பட்டது. அதை அரேஞ்ச் பண்ணவர் ஏஞ்சல் மார்கரெட் அவர்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் முழங்கால் படியிட்டு தங்களை அர்ப்பணித்து கர்த்தரிடத்திலே தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, மலைவாழ் மக்களுடைய அர்ப்பணிப்பான அவர்களுடைய முயற்சியானது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் இந்த மக்களை ஆசீர்வதிப்பாராக, அவர்களை எடுத்து பயன்படுத்துவாராக. தேவனுடைய நீதிக்குள்ளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் பிழைக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். அதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் இவர்களை எடுத்து பயன்படுத்துவாராக. தேவனுக்கு ஸ்தோத்திரம்.